வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ எங்கே போய்க்கொண்டிருக்கோம்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் இப்போ புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பெருக்க மரத்தை பார்க்குறதுக்காகத்தான் போய்க்கொண்டிருக்கோம். நானும் பெருக்கு மரம்டா பெருசாக இருக்குமெண்டு மேலே மேலே பார்த்து கொண்டு போய்கொண்டே இருந்தேன். அங்கே பார்த்தா பெருக்கு மரம் தான் அந்த அடிப்பகுதி பெருசாக காணப்படும் என்று சொன்னாங்க. இந்த மரத்தை 1940ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க தொல்லியல் சட்டத்தின் பிரகாரம் தொல்லியல் மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்தி இருக்காங்க. நானும் கிட்ட போய் மரத்தை சுற்றி எல்லாம் பார்த்தேன். எந்த பெருசாக இருந்துச்சு. சரி, இந்த மரத்தை போய் தெரிஞ்சுக்கலாமேன்னு அதில் போட்டிருந்த போட்டில் போய் பார்த்தேன். இந்த மரமானது ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் பிரதேசங்களை தாயமாக கொண்ட ஒரு தாவரமாகும். இது தமிழில் பெரு என்று சொல்லப்படும். அதாவது இது ஜானையை குறிப்பதாகும். இந்த அடிப்பாகம் ஜானை மாதிரி பெருசாக காணப்படுறதால எனக்கு பெரு என்று பேர் வந்துச்சான். இந்த மரத்தை பற்றி இன்னொரு தகவலும் போட்டிருந்தாங்க. இந்த மரம் பெருமளவாக உலர் வலயங்களில் தான் காணப்படுதான். அதுவும் இது 1,20,000 லிட்டர் நீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டிருக்காம். இந்த பெருக்கு மரம் தொல்லியல் மரபுரிமையில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த ஒரு இடமாக காணப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இலங்கையில் 40 இடங்களில் இந்த பெருக்கு மரங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதுவும் இந்த பெருக்கு மரங்கள் கோட்டைகள், வணிக நகரங்கள், துறைமுகங்கள், பண்டைய வர்த்தக மையங்கள் ஆகிய பிரதேசங்களில் தாங்க காணப்படுது. அந்த வகையில் புங்குடுதீவும் புராதன காலந்தொட்டே மக்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. மகாவம்சத்தில் பியங்குதிவக் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதை மேலும் உறுதிப்படுத்த பெருக்கமரம் காணப்படும் புங்குடுதீவில் இருப்பிட்டி என்ற கிராமத்துக்கு அண்மையில் கழுதைப்பிட்டி என்ற பழைய துறைமுகம் காணப்படுது. இதுதான் புங்குடுதீவின் கடல்சார் தொடர்புகளுக்கு சாதகமாக இருந்துள்ளதை குறிக்குது. இந்த வரலாற்று பின்புலம்தான் வணிகத்தின் போட்டு இலங்கைக்கு வந்த அரேபியர்களால் இப்பெருக்கு மரம் நாட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.